ஒரு வாரம் லீவ் போட்டுக்குவீங்களா? அந்தியூர்லேருந்து 2-3 வண்டி போட்டிருக்காங்க. சரிங்க. அதுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடுங்க. யார் சில எல்லாமே வருவோம். எங்களுக்கு வருஷம் தான் நோம்பி, எங்களுக்கு குலதெய்வம் அதுதான். இது ஆடு பெருந்தேர்தலில் ஓட்டினேன். 4 வாரம் நடக்கும். ஃபஸ்ட்டு வாரம் வந்து இப்போ காட்டிடுவாங்க. 2வது வாரம் கொடியேற்றம் நடக்கும். இது முதல் வான பூஜை ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் விட அடுத்த வாரம் பயங்கரமான சிறப்பாக இருக்கும். மகந்தேர் வரும் அடுத்த வாரம். இது வந்து சட்டத்தேர். இதே வந்து ஓரளவுக்கு தூக்க முடியாத அளவுக்கு தான் பசங்க தூக்கிட்டு போவாங்க. நாங்கள் தேர் தூக்கு மிராசுதாரர்களோட வீட்டில் தான் நாங்கள்லாம். அதனால் அடுத்த வாரம் வந்து இன்னும் மிக சிறப்பாக இருக்கும். அந்தியூர் சுற்றிப்பட்டு இருக்கிற அத்தனை கிராமத்து மக்களும் அடுத்த வாரம் எல்லாருமே கெடாய் பொங்கல்னா ஆயிரக்கணக்கான கெடாய் விருந்து நடக்குங்க. அந்த அளவுக்கு வருங்க. மக்கள் எல்லாம் எல்லாம் அந்த ஈரோடு மாவட்டங்கிறதுல எங்கெங்கே இருந்தெல்லாம் வருவாங்க. குதிரை சந்தை நடக்கும், மாட்டு சந்தை நடக்கும். குழந்தைங்களுக்கு விளையாடுற மாதிரி எல்லாம் விளையாட்டு பொருள் இருக்குது, விளையாடுற மாதிரி டூரிங்கெல்லாம் இருக்குது, பெரியவங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக வந்துட்டு போக வேண்டிய அளவுக்கு கூட்டம் வரும். அந்த அளவுக்கு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. வந்தால் ஆடு வந்துட்டு இப்போ தேருக்கு முன்னாடி வெட்டுறதுக்கு வந்து வேண்டுதலுங்களா இல்லை முறையா உங்களுக்கு? நாங்கள் எப்பவுமே இந்த 60 வருஷமாக வெட்டுறோம். 60 வருஷமாவா? நீங்கள் எந்த ஊர்? இதே ஊர் தாங்க. இதே ஊர் தாங்க. இதே ஊர் தான். பங்காளி ஊர் தான். சரி, நீங்கள் மட்டும்தானுங்களா இல்லை இன்னும் நிறைய பேர் வெட்டுவாங்களா? இந்த மாதிரி நிறைய வெட்டுவாங்க. இன்னும் நிறையா எல்லாம் வருவாங்க. நிறையா பேர் வருவாங்க. நிறைய பேர் வருவாங்க. அதாவது வந்து என்னென்னாங்க, இந்த கடவுள் நல்ல வழியாக போய் சேரும். அதுக்கு திருஷ்டி நம்ம கழிக்கிற மாதிரி. இல்லைன்னா அங்கே கீழே போடா, அங்கே போடா, இதாக போகணும்னு இதாக வந்து அவர் நல்லபடியாக போய் சேரும். தேர் வந்து நல்லபடியாக போய் சேரணும்.
சூப்பராக இருக்குது. எங்களுக்கு பண்டிகை தேர் தூக்குறதா பண்டிகை. எத்தனை வருஷமா தேர் தூக்கிட்டு இருக்கிறீங்க? 4 10 20 வருஷமா தேர் தூக்கிட்டு 20 வருஷமா தேர் தூக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லாமே டைம் தான் 20 வருஷம் எல்லாருமே 20 வருஷம். 20 வருஷத்துக்கு வருஷம் ஒரு 2 வாரம் ரொம்ப அருமையான அனுபவம். எங்கேயும் கிடைக்காத அந்த ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. தம்பிங்களா, கொடை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறீங்களா? லீவ் விட்டீங்களா? எத்தனை நாள்? 2 நாளா? நாளைக்கு போயிருவீங்களா இல்லை நாளைக்கு லீவ் விட்டீங்களா? வெள்ளிக்கிழமை நாளைக்கு என்ன? நாளைக்கு எதுக்கு லீவு? ரிட்டர்ன் வரதுனால லீவா? அப்புறம் அடுத்த வாரம் அதுக்கு எத்தனை நாள் லீவு? ஒரு வாரம் லீவ் போட்டுக்குவீங்களா? ஜாலி தான். குருநாசாமி கோயில்னாவே நம்மளுக்கு சோளக்கருது கடை தான் ஞாபகம் வரும். சோளக்கருது வந்து இப்போவே வந்து ஆரம்பமாயிருச்சு. எல்லாம் என்ன விலைக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் கேட்கலாம். தம்பி கருதில் எப்படி? கருது பத்தா? அது கருது பத்து எல்லாம் சுட சுட போட்டுருக்குறாங்க. அப்புறம் நோம்பி வரைக்கும் கருது எப்பவுமே கிடைக்குங்க. இங்கே தற்பொழுது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரோஸ் மில்க் கொடுத்துட்ருக்குறாங்க ஒரு பக்கம் எல்லாத்துக்கும். சரி, நாமளும் வாங்கிக்கலாம் ஒரு டம்ளரு. நல்லா எடுப்பா. ஓகேண்ணா. ரோஸ் மில்க் கொடுத்துட்ருக்குறாங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கடல் பாசி எல்லாமே போட்டு வச்சுருக்குறாங்க. ஓ, இன்னைக்கு கோயிலுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சிறப்பு பேருந்தும் விட்டுருக்குறாங்க. அந்தியூர்லேருந்து 2-3 வண்டி போட்டிருக்காங்க. சரிங்க. அதுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடுங்க. சாயந்தரம் வரைக்கும் தான் கணக்கு இல்லை. சாயந்தரம் வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் கண்டினியூ வந்துட்டே இருக்குங்க. அடுத்த வாரமும் இருக்குங்க. அடுத்த வாரம் நிறைய வண்டி இருக்கும். அடுத்த வாரம் வந்து வனத்துலேருந்து தண்ணிப்பந்தல் வரைக்கும். தண்ணிப்பந்தல்லேருந்து வனத்து வரைக்கும் வந்து ஒரு 5-6 வண்டி ஓடுங்க. சரி.
வருஷமா வந்துட்டு இருக்கேன் ப்ரோ. இன்னைக்கு என்ன கடை விருந்தா? ஆமாங்க, கடை விருந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடியாகி நானும் நீட்டாக சாப்பிட்டோம். வரீங்க? நாங்கள் வந்து சேலம் மாவட்டம் தாராமங்கலத்துலேருந்து வரோம். தாராமங்கலத்திலிருந்து வருஷம் வருஷம் இப்போ முதல் வனப்பூஜைக்கு வந்துருவீங்க? ஆமாம், வருஷம் ஆடி மாதம் கண்டா வருவோம். எத்தனை பேர் வருவீங்க? நாங்கள் ஒரு 30 குடும்பம் இருக்கிறோம். ஓ சரி சரி சரிங்க. லாரி டாக்ஸில் எல்லாமே வருவோம். எங்களுக்கு வருஷம் தான் நோம்பி, எங்களுக்கு குலதெய்வம் இதுதான். நாங்கள் வருவோம். உங்களுக்கு மொத்தம் 2 குலதெய்வம் இருக்குது. ஒன்று பெரமனார், ஒன்று அந்தியூர் குருநாதசாமி கோவில். தேர் திருவிழாவுக்கு வருவோம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நானும் ப்ரோ ஒரு கரும்பால் குடிச்சிட்டு, கொஞ்சம் வெயிலுக்கு கலப்பாக இருக்குது, கரும்பால் குடிச்சிட்டு அடுத்த பணி தொடர போகிறோம்.